ஏன்னா யோசேப்புக்கு அந்த கடினமான ஒரு சூழ்நிலை தான். யோசேப்புக்கு என்னவாமா? கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனாலும் யோசேப்பு என்ன பண்ணா? உள்ள போனாருங்க, உள்ள போனாரு. அப்படி உள்ள போக 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 அவன் என்ன செஞ்சாங்க? குழியில தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவனை தூக்கி எங்க போட்டாங்க? போத்திபாருடைய வீட்டுக்கு போனா. அங்கே அவன் செய்யாத இதெல்லாம் சும்மா வாயில பேசிக்கலாங்க. இல்லை, ஒரு சில நேரம் என்னைய ஒரு சில நேரம் அந்த ப்ராக்டிக்கலாக நடத்துகிற பொழுது பயங்கரமாக இருக்குது. ஆனால் நானும் என்ன செய்கிறேன், இப்போ ஏன்னா நான் இப்படின்னு பேசுகிறேன்னு வச்சுக்கோ, முதல்ல எனக்கு தான் நியாயத்தீர்ப்பு தெரியுமா? ஒரு விரல் தான் உங்களை பார்க்குது, 3 விரல் என்னை பார்க்குது. முதல்ல எனக்கு, நான் பிரசங்கம் பண்ணுற எனக்கு முதல் நியாயத்தீர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். முதல்ல எனக்கு ப்ராக்டிக்கல். நான் இதில் ஜெயிச்சாதான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? ஏன்னா பவுல் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷன் ஞானத்திற்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்குது. நான் முதல்ல கர்த்தர் என்ன அந்த பிராக்டிக்கலை நடத்துவாரு. இப்ப சுகமளிக்கும் ஆராதனை எப்படி வந்ததுங்கிறீங்க? சுகமளிக்கும் ஆராதனைங்கிறது எப்படி வந்ததுங்கிறீங்க? நான் அந்த பாதையை கடந்து போனேன். அவ்வளோதான். ஜாக்லின் முடிஞ்சான்னு ஒரு கூட்டமே பேச ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் கர்த்தர் அதிலிருந்து தூக்கி எடுத்தாரு பாருங்க. அதிலிருந்து தூக்கி எடுத்தாரு பாருங்க. இதை விட என் லைஃப்ல நடந்த ஒரு சம்பவம்.